பசங்களுக்கு எப்போ ஒரே மாதிரி கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி சிறுதானியங்கள்லாம் போட்டு முட்டை போட்டு தோசை போட்டு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அரை கப் புழுங்கல் அரிசி, அரை கப் பச்சரிசி, நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதிலேயே அரை கப் எல்லாம் எடுத்துக்கோங்க. திணை, கம்பு, ராகி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உளுந்து மட்டும் இதில் 3/4 கப். தோல் எடுத்த உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோலோடு உள்ள உளுந்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். 1 கப் அவல். இது இப்போ நீங்கள் தண்ணி விட வேண்டாம். எப்போ மாவு அரைக்கிறோமோ அப்போ தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது ரொம்பவே இட்லியும் தோசை ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு. நான் இது எல்லாமே மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம 2 நாள் மாவு வர மாதிரி தான் நான் அளவு பார்த்து அரைச்சி வச்சுப்பேன். மிக்ஸியில் அரைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக அரைக்கும்போது அது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் ஐஸ் க்யூபு போட்டு நான் மாவு அரைச்சி வைப்பேன். அது நீங்கள் வைக்கும்போது அதுவுமே மாவுக்கு இன்னொரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நைட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மாவு அவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், பஞ்சு மாதிரி அப்படியே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் இட்லியை சுட்டாலும் தோசை சுட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையே நம்ம பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் முட்டை தோசை எல்லாமே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த ஒரு ஹாப்பினஸ். வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.